எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்துட்டு வெள்ளிக்கிழமை காலையில வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். லாங் வீடியோ போடவே இல்ல. சரி நீங்க போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறேன். இது எந்த அளவுக்கு வந்துட்டு ஃபுல்லா எடுக்கிறேனா என்னன்ட்டு எனக்கே தெரியல. இன்னைக்கு என்னோட டே இன் மை விளாக் வந்துட்டு பார்க்கலாங்க. அசுதா, சூசரி அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து சர்ச்சுக்கு வந்து போயிருக்காங்க. அந்த 3 நாள் அதாவது ஆனுவல் லீவ்ல வந்துட்டு சர்ச்சில வந்துட்டு இந்த விபிஎஸ் இந்த மாதிரிலாம் வந்துட்டு சண்டே கிளாஸ்லாம் வந்துட்டு நடக்கும் இல்லையா? அந்த மாதிரி வந்து கிளாஸ் நடக்குது 3 நாளைக்கு. நேத்து போனாங்க, இன்னைக்கு போனாங்க. இனி நாளையோட வந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் கிஃப்ட் எல்லாம் குடுத்து அனுப்புவாங்க. அதுக்காண்டி வந்து போயிருக்காங்க. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, காலையிலக்கு வந்துட்டு பூரி வந்து செஞ்சிருந்தேன். அதுக்கப்புறம் அதுக்கு உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் போட்டு குருமா வந்து செஞ்சிருந்தேன். அதான் வந்து காலையிலக்கு வந்து சாப்பிட்டோம். ஆஃப்டர்நூன் வந்துட்டு என்ன சமைக்கிறதுன்னு பிளான் இல்ல. நேத்து கத்திரிக்காய், முருங்கக்காய் சாம்பார் வந்து வச்சிருந்தேங்க. அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் வந்துட்டு சில்லி போட்டு வச்சிருந்தேன். இப்போ வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கத்திரிக்காய், வெண்டைக்காய், அதுக்கப்புறம் வந்துட்டு முட்டைக்கோசு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, முள்ளங்கி இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. வேற வெஜிடபிள்ஸ் எதுவும் இல்ல. கம்மியா தான் வந்துட்டு இப்போ வெஜிடபிள்ஸ் வந்துட்டு வாங்குறது. அவர் ஊர்ல இருந்து வந்திருக்கிறதுனால, கொஞ்சம் நான்வெஜ் ஐட்டம் வந்துட்டு ஹெவியா இருக்கிற மாதிரி இருக்கும். வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாரியும் இருக்கும். அதனால வேஸ்ட்டா வந்துட்டு வாங்கி போட்டு அழுகி அத தூக்கி போட வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு தான், வேணுங்கிற வெஜிடபிள்ஸ கம்மியா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அப்படியே வந்துட்டு நாங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் மட்டும் வாங்கிக்கிறோம் இப்ப. காலையிலக்கு வந்துட்டு சாப்பாடு எல்லாமே முடிஞ்சிருச்சு. சாப்பாடு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த வேலை என்ன அப்படின்னா சொல்லவே வேண்டாம். லேடீஸா இருக்கிற நம்மளுக்கு அம்புட்டு பாத்திரம் வந்து கிடக்கு. அவ்வளதையும் வந்துட்டு இப்போ வந்து கழுவணும். கழுவிட்டு இப்படியே வந்துட்டு வீடியோ வந்து கன்டின்யூ பண்றேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். This ஓனரையா கம்மிங் டு மை ஹோம் ஓனரையா. பழைய பாத்திரத்தெல்லாம் அள்ளி போடுறக்க ஆளை பிடிச்சிட்டு வரீங்களா இல்லையா? இப்போ எழுதணும். இந்த கடையில் சொல்லிட்டு வாங்க, அவர் அனுப்பிடுவார் ஆளை. என்ன எப்போ இவ்வளோ பாத்திரம் கிடக்கு, அதை ஃபுல்லாக போட்டோம்னா ஏரியா கிளியர் ஆயிடும். இது ஃபுல்லாக நான் இன்னைக்கு இது வைக்க போகிறேன், தோட்டம். மிளகா இதெல்லாம் போடலான்ட்டு ஐடியாவில் இருக்கேன். தக்காளி மிளகா விதை இருக்கு. அதெல்லாம் எங்கேயாவது மண்ணுக்குள்ளே உண்டுது. யாரு நான் போடலையே, உங்க பிள்ளைய போட்டிருக்குங்க. போட்டாங்க. எங்க வீடு கூட்டாம காலையில வீடு கூட்டுனதே. இங்க பாருங்க ஜாக்கிய பாருங்க, இங்க பாருங்க ஜாக்கிய பாருங்க. இதுல தண்ணி ஊத்துனா அங்க தொறன்னு ஆயிரும். அப்ப அங்க கோலம் போட முடியாது. கூட்டவே செய்யறோம். நீங்களா அந்த குட்டிய மூஞ்சில குத்துனேன்னு வச்சுக்கோங்க. வத்தி வாங்க ஒரு அடிச்சு கையா கடைசியில முடியாம வந்துடும் போட்டு. எங்க போக? இதே என் வீடு. எங்க போகணும்? அப்புறம் இங்கே இருக்காம நான் எங்க போகணும்? லண்டன் போகணுமா? எங்கிட்டாவது போவா? எதுக்குப்பா? இந்த வீட்டுக்காண்டி பாடுபட்டு கடைசியில் நான் எங்கிட்டாவது போவான். ரொம்ப சேட்டதே. புதுசா உன்னை கண்டு விட்டா போதும், அதே நோண்டிக்கிட்டே இருக்கிறது கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் பேசாம விட்டு போங்க. ஆத்தி அடிச்சிருவேன். பாத்திரம்லாம் விளக்கணும், விளக்கிட்டாங்க. இவ்வளவு பாத்திரம் இருக்கு, இது ஃபுல்லா விளக்கணும், கிளியர் பண்ணணும். என்ன இது? ஆமா, உங்க வேலை முடிஞ்சுச்சு. சாப்பாடை போட்டோமா அப்படியே போய் தூங்கணுமான்னு தூங்கிட வேண்டியதேன். ஆஃப்டர்நூன் என்ன பண்றது? ஏதாவது சொல்லுங்க. பாத்திரம் எல்லாம் விளக்கிட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்கள போய் பார்க்க வேண்டியது இருந்துச்சு. அப்பத்தா வந்து முடியலைன்ட்டு ஆஸ்பத்திரி போய் ட்ரிப்ஸ் ஏற்றிருந்தாங்க. அப்பத்தா போய் பார்த்துட்டு பிள்ளைங்கள கையோட கூட்டிகிட்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி வந்து இருந்துச்சு. சிக்கன் பிரியாணி வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். எங்களுக்கு 2 வாங்கியிருந்தா அதுவே கரெக்டாக இருந்திருக்கும். நாங்கள் 3 இது வாங்கிட்டு வந்துட்டோமா. மீதது எல்லாமே ஜாக்கிக்கு தான் வந்து போட்டோம். பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி குவான்டிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. சாதம்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நல்லா பசி வேறு, நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமே இதை தான் வந்துட்டு ஜாக்கிக்கு வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் தான் யோசித்தோம் 2 வாங்கியிருந்தா கரெக்டாக இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. இனிமேல் வாங்கும்போது 2 வாங்கினா போதும் அப்படிங்கிற மாதிரி. பிள்ளைங்க வந்துட்டு பிரியாணி விரும்பி சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் பிரியாணி அதோட எக்கு இது எல்லாமே சேர்த்து 100 ரூபா தான். தள்ளுவண்டி கடைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஹைவேல வந்து வித்துட்ருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் வந்துட்டு வாங்கியிருந்தோம். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பிள்ளைங்க எல்லாருமே சாப்பிட்டாங்க. நாங்கள் இன்னைக்கு எல்லாரும் பிரியாணி சாப்பிட போகிறோம். என் மண்டையை பற்றி அக்கா எடுத்துக்க மாட்டேங்குது. வெயிலில் வந்ததுனால மண்டை அப்படி இருக்கு. மண்டை எப்படி இருக்கு? ஷோ, மண்டை எப்படி இருக்கு? 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 மண்டை எப்படி
ஒரு யூடியூபர் பேசிட்டு இருக்கேல்ல டிஸ்டர்ப் பண்ணுறீங்கப்பா. யூடியூபர் நம்மளே சொல்லிக்கணும். எல்லாம் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன வெறி இலதையா இருக்கு. சிக்கன் பிரியாணி டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாதமும் நல்லா உதிரி உதிரியாக இருந்துச்சு. இந்த சிக்கன் பிரியாணியில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, அந்த ஆனியன் ரைத்தா, சிக்கன், அதுக்கப்புறம் முட்டை வச்சு அந்த ரைஸோடு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். இது வந்துட்டு நெக்ஸ்ட்டு நாள் பார்த்தீங்க அப்படின்னா சாட்டர்டே மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங் வந்து ஃப்ரைடே நைட்டு வந்துட்டு நான் செஞ்சதே வந்து சாட்டர்டே மார்னிங் வந்து எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு வந்துட்டு மீன் மட்டும் நான் வந்துட்டு வாங்கியிருந்தேன். மீன் வாங்கி அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வர்றதுக்குள்ளேயும் போதும் போதும்னு ஆயிடுச்சு. நல்ல வெயில், பயங்கர தாகம். வந்தோடனே கிச்சனில் தண்ணிலாம் வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மீனுக்கு வந்துட்டு மசாலா வந்து போட ஆரம்பித்தாச்சு. இப்போ ரீசெண்ட் டைம் இந்த மாதிரி தான் மசாலா வந்து போடுறேன். மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் வந்து சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக வந்துட்டு மல்லித்தூள் வந்து சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோம்புத்தூள், அதுக்கப்புறம் மிளகு, உப்பு, பூண்டு வந்து இடிச்சிட்டு இதில் வந்து சேர்த்துக்கிறேன். இடிச்சிட்டு பூண்டு வந்து சேர்த்து நீங்கள் மீன் வந்துட்டு ஃப்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மிளகுத்தூள் வந்துட்டு லாஸ்ட்டாக சேர்க்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஞாபகம் வந்துச்சு, ஐயோ மிளகுத்தூள் வந்து சேர்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு லெமன் ஜூஸோ இல்லாட்டி புளியோ வந்து இதில் வந்து சேர்த்துக்கோங்க. லெமன் வந்துட்டு இல்லை அப்படிங்கிறனால புளியை வந்து ஊற வச்சு அதை வந்து கரைச்சிட்டு நான் அதில் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட எவ்வளோ திக்காக வேணுமா இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் போதுமா அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தண்ணி கூட அதில் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் எல்லாத்துக்குமே வந்துட்டு மசாலா வந்து போட்டு நல்லா வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மீன் வந்துட்டு தவா ஃப்ரை வந்து பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக வந்துட்டு வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மீன் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பொரிக்கிறதுக்கு வந்துட்டு எடுத்துகிட்டு மீதை தான் வந்துட்டு ஃப்ரீசரில் வந்து போட்டுட்டேன். வேணும் அப்படின்னா அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா விரும்பி சாப்பிட்றாங்க. மீன் தான் விரும்பி சாப்பிட்றாங்க குழம்ப விட. அதனால் மசாலா போட்டு அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 1 பை 1 எல்லா மீனுக்கும் வந்துட்டு மசாலா வந்து போட்டு அதுக்கப்புறம் மீன் எல்லாத்துக்கும் மொத்தமாக மசாலா வந்து போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளேம் வார்ப்பிங் வந்து பண்ணி அதை வந்துட்டு எடுத்து வச்சுட்டேன். எடுத்து நல்லா வந்து ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு போட்டு வந்து வச்சாச்சு. அது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். எதுவும் எறும்பு எதுவும் உட்காராது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ மாம்பழ சீசன் வந்து தொடங்கிருச்சு இல்லையா. பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு வந்து கொடுத்துருந்தாங்க மாம்பழம். அதை வந்து எடுத்து வச்சுருந்தேன். பார்த்திங்கன்னா நேற்று ஒன்று நறுக்கியிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இனிப்பும் புளிப்புமா இருந்துச்சு. இன்றைக்கி ஒன்று நறுக்கணும், அதான் செம்ம புளிப்பு. பிள்ளைங்கள வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி தான் லாஸ்ட்டு நாள். பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேட்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு 2 பவுலு, அதுக்கப்புறம் வந்துட்டு வாக்குத்தத்தம் வந்து கொடுத்துருந்தாங்க சர்ச்சில். இவங்களுக்கு ஆளுக்கு வந்துட்டு 2 சில்வர் பவுலு, அதில் வந்துட்டு பன்னு வந்து க்ரீம் பன் போட்டு அது வந்து கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு பிள்ளைங்க வந்து வந்துட்டாங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்கலாம் வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் பரங்கிக்காய் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் வந்துட்டு பொரிச்சு அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து சாப்பிட்டோம். வரும்போதே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்துட்டு கரும்பு ஜூஸ் வந்து வாங்கி கொடுத்துட்டு அவங்க அப்பா எனக்கும் வந்துட்டு ஒரு பாக்கெட் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் 2 நாளாக. வெயில் ஒன்றுமே பண்ணவே முடியல. பயங்கரமாக தாகமாக இருக்குது. தண்ணி குடித்தாலும் ஒன்றும் கதைக்கு ஆகலை. சரி அப்படின்னு சொல்லிட்டு கரும்பு ஜூஸ் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு. நான் ஊற்றினேன் இந்த பவுலில். அது வந்து என்னாச்சு அப்படின்னா அந்த கப்பில் ஃபுல்லாக அப்படியே வெளியில் வடிஞ்சிருச்சு. அதனால் கொஞ்சம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மீதத்தையும் அதில் ஊற்றி அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் நேரம் கரும்பு ஜூஸை வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஓவர் ஐஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சுபஸ்ரீட்ட வந்து கொடுத்துட்டேன். அந்த பவுல் தான் வந்துட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்துருந்தது. அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு வந்து கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா மாம்பழம், அதை வந்து நறுக்குனாங்க என்னோடய ஹஸ்பண்ட். நறுக்கி சாப்பிட்லான்ட்டு சாப்பிட்டா பயங்கர புளிப்பு, லைட்டாக தான் இனிப்பு. என்னால் சாப்பிடவே முடியல. அப்படியே பல்லெல்லாம் வந்து கூச ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ அப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வச்சுட்டேன்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ரீம் பண்ணு வந்து சர்ச்சில் வந்து கொடுத்துருந்தாங்களாம், கொண்டு வந்திருந்தா சுபஸ்ரீ. அதுக்குள்ள வந்துட்டு கொஞ்சம் வாங்கி நான் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு குக்கிங் வந்துட்டு சைட் பை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பார்த்தீங்க அப்படின்னா பரங்கிக்காய் வந்துட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். பரங்கிக்காய், பூசணிக்காய் அந்த மாதிரி வந்துட்டு நீர்ச்சத்து உள்ள காய் எல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி அதை வந்து பொரியல் பண்ணி கொடுத்துடலாம் அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரிட்ஜில் போடலான்ட்டு பார்த்தேன். சரி இது என்னத்த ஃப்ரிட்ஜில் வந்து போடுறோம், ஃப்ரெஷ்ஷாகவே வந்து பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, இதுக்கப்புறம் காஞ்ச மிளகாலாம் போட்டு நல்லா வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்துட்டு பெரிய வெங்காயமோ இல்லாட்டி சின்ன வெங்காயமோ குட்டி குட்டியாக நறுக்கி வந்து போட்டு அதுக்கப்புறம் கழுவி வச்சுருந்த பரங்கிக்காய் வந்து இதில் வந்து சேர்த்து லைட்டு வந்துட்டு உப்பு வந்து இதில் சேர்த்துட்டு தண்ணி வேணும்னா தொளிச்சுக்கலாம். நான் தண்ணி வந்து தொளிக்கல. உப்பு சேர்த்துட்டு மீடியமான ஃப்ளேமில் மூடியை போட்டு மூடி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் அடுப்பில் சிம்மில் வச்சு அது வந்து குக் ஆகும். அது அந்த வேர்வை வடிகிறதுலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த காய் வந்துட்டு நல்லா வந்து ஆவிலே நல்லா வந்து குக் ஆயிரும். அதுக்கப்புறம் இங்கிட்ட வந்துட்டு தவா வந்துட்டு வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் ஊற்றிட்டு மசாலா போட்ட மீன் எல்லாத்தையுமே வந்துட்டு எண்ணெயில் வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரீசெண்ட் டைமாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறது தான் அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு. மீனும் அந்தளவுக்கு வந்துட்டு உடையாது, பிஞ்சு வராது, நல்லாவே வந்துட்டு அப்படியே முழுசாகவே அப்படியே வந்துட்டு இருக்கும். அந்த தோல் கூட அந்தளவுக்கு வந்து பிஞ்சு வராது. அதனால் வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரை பேன் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இல்லாட்டி தோசை தவாவில் வந்து போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரங்கிக்காய் வந்துட்டு பாதி, அதாவது ஆஃப் பாயிலாக வந்து வெந்திருந்துச்சு. அதில் தேங்காய் துருவி போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை வந்து போட்டு எடுத்துட்டேன். மீன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து வெந்துருச்சு. அதை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளேட்டில் வந்துட்டு நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு 2 மீன் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஃப்ரை பண்ணியிருந்தேன். என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு 1 மீன், ஸ்விதாவுக்கு வந்துட்டு 2 மீன், அதுக்கப்புறம் சுபஸ்ரீ 1 மீன் வந்து சாப்பிட்டேன். நான் 1 மீன். அப்படி தான் வந்து இன்றைக்கி வந்துட்டு ஒரு 5 மீன் வந்துட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாதம் வந்து போட்டுட்டு பரங்கிக்காய் பொரியல் வந்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இன்றைக்கி வந்துட்டு தயிர் தான் வந்து எடுத்துக்கிட்டோம். பசும்பால் வாங்குறதுனால அதில் வந்துட்டு ஊற்றி வச்சுருந்தேன் பால். அது நல்லா வந்து தயிர் வந்து நல்லா திக்காக இருந்துச்சு. அதை வந்து போட்டு அதுக்கப்புறம் மீன் ஃப்ரை வச்சு இன்றைக்கி வந்து லஞ்சை வந்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.